எடுத்த ஷோரூம் வந்து இன்னும் லான்ச் பண்ணேன். அந்த இடத்துல வந்தோடனே நான் கண்டிப்பாக போவேன். கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கிளம்புறேன். ஸோ ஆஸ் அ எம்டி ஓனராக நீங்கள் சொல்லுங்கள், இப்போ டிஎஃப்டி பெஸ்ட்டா இல்லை இந்த மாடல் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே உங்களுக்கு பெஸ்ட்டா? எனக்கு வந்து சொல்லப்போனால் எனக்கு இந்த டிஸ்பிளே தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ரூம் வந்து ரொம்ப ஓப்பனில் இருக்குது. நமக்கு வந்து திடீர்னு எங்கேயாச்சும் போயிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து டேமேஜ் ஆகிறது டிஸ்பிளே வர்றது. என்னதான் வந்து வைசர் மாற்றினாலும் இதெல்லாம் வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே எனக்கு பொறுத்தலையும் தோணுது. இப்போ வந்திருக்கு, ஆனால் வந்து இப்போ ஃப்யூச்சரில் வேணால் பார்த்து சொல்லலாம். பார்த்து சொல்லலாம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ என்ஜின் ரிலேபிளாக இருக்குங்களா? ஓகே. நிறைய பேருக்கு வந்து ஒரு 10,000 12,000 கிலோமீட்டர்ஸில் என்ஜின் சீஸ் ஆயிடுது. அந்த R15 கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வருது. இப்போ உங்களுக்கு எம்டிவிலே நிறைய பேர் அவங்களே விளாக் பண்ணி போட்டுருக்காங்க, சீக்கிரம் என்ஜின் சீஸ் ஆயிடுது அந்த மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இஷ்யூ வந்துருக்கா? இல்லை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நல்லா இருக்கா? எனக்கு இப்போ கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுங்காட்டி வந்து எனக்கு இப்போலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு எந்த பைக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு பைக்காக. நீங்கள் எந்த பைக்காக இருந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் வந்து பைக் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நம்ம